சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி ரொம்பவுமே நல்லவங்க மாதிரி நேரா போயிட்டு பார்வதி கிட்ட, "எங்க வீட்ல இதனால பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, என் கழுத்த பாருங்க" அப்படின்னு சொல்லி தாலிய எடுத்து காமிக்கிறாங்க. "என்ன இப்ப புதுசா போட்ட தாலி தானே?" அப்படின்னு கேட்க, "இல்ல இது கவரிங்கு. பாருங்க என் தாலிய நான் வித்துட்டேன். வித்து பணத்த அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்தாங்க இந்த 2,00,000த்த பணம் காணாம கிடைச்சதா சொல்லி நீங்க 1/2 மணி நேரம் கழிச்சு விஜயா ஆன்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இதனால பயங்கரமா பிரச்சனை வீட்ல உண்டாகுது." அப்படின்னு பயங்கர நல்ல வேஷம் போடுறாங்க நம்ம ரோகிணி. பார்வதியும் அத நம்பி, "நான் பார்த்த மருமக எவ்வளோ ஒரு நல்ல மருமக" அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போற உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை வேலைக்காக சொல்லி வச்சிருப்பாப்டியாட்டுக்கு தன்னோட ஃப்ரெண்டு பரசுகிட்ட. ஸோ நம்ம முத்து பரசுகிட்ட பரசு முத்துக்கிட்ட சொல்லிட்டாப்டியாட்டுக்கு. முத்து இந்த மாதிரி "பரசு அங்கிள் சொன்னாங்க, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம்பா" அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரோகிணி வீட்டுக்கு நேரா மனோஜ் கிட்ட போயிட்டு ரூ. 3,00,000 பணத்த குடுத்து, "இந்தாங்க இது உங்க அம்மாகிட்ட குடுத்து முத்துக்கிட்ட குடுக்க சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏன் குடுக்குற? நம்ம தான் குடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, ஏன் குடுக்குறன்னு?" நம்ம மனோஜ் வேறயா கேட்கிறாப்ல. "இல்ல, இல்ல. இதனால நம்ம வீட்டுக்குள்ள நெறைய பிரச்சனை வருது. முதல்ல கொண்டு போய் குடுங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மனோஜும் கொண்டு அந்த 3,00,000 முத்துக்கிட்ட குடுத்து, "அம்மா குடுக்க வேண்டிய 3,00,000" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. உடனே நம்ம முத்துவும் வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை வாங்கிக்க சொல்லவும், அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம பார்வதி ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட இந்த மாதிரி பணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. "அப்ப பணம் கிடைச்சிடுச்சா? அப்ப பணம் காணாமவே போகவே இல்ல. நீ என் பொண்டாட்டி மேல திருட்டு பழி போட்டீங்கல்ல" அப்படின்னு நம்ம விஜயாவ எல்லாருமே வளச்சு வளச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவால என்ன சொல்லணும், என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப அந்த 2,00,000த்தையும் பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட போய் நீனே வாங்கிக்கங்க அப்படின்னு முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் சொல்லிடுறாங்க. ஒரு வழியா முத்துக்கிட்ட 5,00,000ம் வந்துருச்சு. அவங்க செலவு பண்ண 5,00,000ம். ஸோ, அந்த 5,00,000த்த திருப்பி கொண்டு போய் அவங்க அம்மா நகையெல்லாம் அடகு வச்சாங்கல்ல, மீனாவோட அம்மா, அதுக்கே குடுத்துறலாம் அப்படின்னு நம்ம முத்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.